வெல்கம் டு தமிழ் ஸ்டோரி மேக்ஸ். இன்னைக்கு நம்ம சிக்மண்ட் ஃப்ராய்டோட த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ட்ரீம்ஸ், கனவுகளின் விளக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். கனவுகளின் விளக்கம் ஒரு ஆழமான பயணம். 1. அறிமுகம். கனவு என்றால் என்ன? ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக கனவுகள் என்பவை கடவுள் தரும் செய்தி அல்லது எதிர்காலத்தை கணிக்கும் ஒரு கருவி என்று மக்கள் நம்பினர். ஆனால் 1899 ஃபில் சிக்மண்ட் ஃப்ராய்ட் இந்த புத்தகத்தை வெளியிட்டபோது உலகம் கனவுகளை பார்க்கும் விதமே மாறியது. கனவுகள் என்பவை வெளியிலிருந்து வருபவை அல்ல, அவை நம் மனதிற்குள்ளேயே உருவாகும் ஒரு உளவியல் செயல்பாடு என்று அவர் நிரூபித்தார். 2. மனதின் அமைப்பு. 3 நிலைகள். ஃப்ராய்டின் இந்த கோட்பாட்டை புரிந்து கொள்ள மனித மனதின் 3 நிலைகளை நாம் முதலில் அறிய வேண்டும். நனவு மனம், கான்ஷியஸ், நாம் இப்போது விழிப்புடன் இருக்கும் நிலை. முன் நனவு, ப்ரீ கான்ஷியஸ், நாம் இப்போது நினைக்கவில்லை என்றாலும் யோசித்தால் நினைவுக்கு வரும் விஷயங்கள், உதாரணமாக உங்கள் தொலைபேசி எண். ஆழ்மனம் அல்லது நனவிலி மனம், அன்கான்ஷியஸ், இது ஒரு மிகப்பெரிய கிடங்கு. இங்குதான் நமது அடக்கப்பட்ட ஆசைகள், கசப்பான நினைவுகள் மற்றும் பயங்கள் புதைந்துள்ளன. கனவுகள் இந்த ஆழ்மனதின் கதவை திறக்கும் சாவி. 3. விருப்பங்களின் நிறைவேற்றம், விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட். ஃப்ராய்டின் மிக முக்கியமான கருத்து, ஒவ்வொரு கனவும் ஒரு விருப்பத்தின் நிறைவேற்றம். நமது நிஜ வாழ்க்கையில் நிறைவேறாத பல ஆசைகள் இருக்கும். உதாரணமாக, பசியுடன் தூங்குபவர் ஒரு விருந்து சாப்பிடுவது போல கனவு காண்பார். இது ஒரு எளிய விருப்பம். ஆனால் பல சிக்கலான ஆசைகள், சமூகத்தால் தடுக்கப்பட்டவை, உருமாறி கனவில் வரும். 4. கனவின் இரு முகங்கள். ஒரு கனவை நாம் 2 பகுதிகளாக பிரிக்கலாம். 1. வெளிப்படையான பகுதி, மேனிஃபெஸ்ட் கண்டென்ட். நீங்கள் காலையில் எழுந்ததும் யாரிடமாவது நேற்று இரவு நான் ஒரு காட்டில் ஓடுவது போல கனவு கண்டேன் என்று சொல்கிறீர்கள் அல்லவா? அதுதான் இந்த வெளிப்படையான பகுதி. 2. மறைமுகமான பகுதி, லேட்டன்ட் கான்டென்ட். அந்த காட்டிற்குள் நீங்கள் ஏன் ஓடினீர்கள்? அதன் பின்னால் இருக்கும் உண்மை என்ன? ஒருவேளை உங்கள் அலுவலக பொறுப்புகளிலிருந்து நீங்கள் தப்பிக்க நினைக்கலாம். இதுவே மறைமுக பொருள். 5. கனவு பணி, த ட்ரீம் ஒர்க். மனம் செய்யும் மாயாஜாலம். நமது ஆழ்மனதிலுள்ள ரகசியங்களை அப்படியே வெளியே காட்டினால் நாம் அதிர்ச்சியடைந்து தூக்கம் கலைந்துவிடும். எனவே நமது மனம் அந்த உண்மைகளை 4 விதங்களில் மாற்றுகிறது. 1. சேர்த்தல், காண்டன்சேஷன். கனவில் நீங்கள் ஒரு மனிதனை பார்ப்பீர்கள். ஆனால் அவர் முகம் உங்கள் அப்பாவைப் போலவும் குரல் உங்கள் ஆசிரியரைப் போலவும் இருக்கும். பல நபர்களை அல்லது விஷயங்களை ஒன்றாக சேர்ப்பது இது. இடமாற்றம், டிஸ்பிளேஸ்மெண்ட். முக்கியமான ஒரு உணர்வை வேறொரு சாதாரண பொருளின் மீது திருப்புவது. உதாரணமாக, ஒரு நபர் மீது உங்களுக்கு கோபம் இருந்தால் கனவில் அவர் வளர்க்கும் ஒரு பொம்மையை நீங்கள் உடைப்பது போல வரலாம். குறியீட்டு முறை, சிம்போலிசம், இது மிக முக்கியமானது. மனம் சில விஷயங்களை நேரடியாக கூறாமல் குறியீடுகள் மூலம் கூறும். உதாரணமாக, ஒரு பெட்டி அல்லது அறை என்பது பெண்மையையும் நீண்ட பொருட்கள் ஆண்மையையும் குறிப்பதாக ஃப்ராய்ட் கருதினார். கதைப்படுத்துதல், செகண்டரி ரிவிஷன். கனவு முடிந்து எழும்போது சிதறியிருக்கும் பிம்பங்களை ஒரு கோர்வையான கதையாக மாற்ற நம் மனம் முயற்சிக்கும். 6. கனவுகளின் மூலம், சோர்சஸ் ஆஃப் ட்ரீம்ஸ். கனவுகள் எங்கிருந்து வருகின்றன? அன்றாடத் தூண்டல்கள். பகலில் நாம் பார்த்த மனிதர்கள், கேட்ட செய்திகள் கனவில் வரும். இதை டே ரெசிடியூ என்பார்கள். உடல் சார்ந்த தூண்டல்கள். தூக்கத்தில் தாகம் எடுத்தால் தண்ணீர் குடிப்பது போல் கனவு வரும். குழந்தை பருவ நினைவுகள். பல கனவுகள் நமது சிறுவயதில் நடந்த, நாம் மறந்த சம்பவங்களிலிருந்து உருவாகின்றன. 7. பயங்கர கனவுகள், ஆங்ஸைட்டி ட்ரீம்ஸ். கனவுகள் விருப்ப நிறைவேற்றம் என்றால் ஏன் பயங்கர கனவுகள் வருகின்றன? ஃப்ராய்ட் இதற்கு 2 காரணங்களை சொல்கிறார். 1. மனதின் தணிக்கையாளர், சென்சர் தோல்வியடையும் போது கசப்பான உண்மைகள் நேரடியாக வந்து நம்மை பயமுறுத்துகின்றன. 2. சில நேரங்களில் நமக்கு நாமே தண்டனை கொடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆழ்மனதின் ஆசையும் பயங்கர கனவுகளாக மாறும். 8. கனவுகளை எப்படி ஆராய்வது? ஃப்ரீ அசோசியேஷன். ஃப்ராய்ட் தனது நோயாளிகளிடம் ஒரு கனவில் வரும் ஒவ்வொரு சிறிய பொருளைப் பற்றியும் அவர்களுக்கு என்ன தோன்றுகிறது என்று கேட்கச் சொல்வார். உதாரணமாக, கனவில் ஒரு சாவி வந்தால் அந்த சாவியை பார்த்ததும் உங்கள் நினைவுக்கு வரும் முதல் விஷயம் என்ன? இப்படி தொடர்ந்து பேசுவதன் மூலம் கனவின் உண்மையான வேரை அடையலாம். 9. சமூகத்தின் தாக்கம். சமூகம் எதையெல்லாம் தவறு என்று சொல்கிறதோ, பாலியல் ரீதியான எண்ணங்கள், ஆக்ரோஷம் போன்றவை, அவை யாவும் ஆழ்மனதிற்கு தள்ளப்படுகின்றன. இவை கனவுகளில் தங்களை வெளிப்படுத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பை தேடுகின்றன. கனவு என்பது மன அழுத்தத்தை வெளியேற்றும் ஒரு வெண்ட் போன்றது. 10. முடிவுரை, புத்தகத்தின் முக்கியத்துவம். ஃப்ராய்டின் இந்த புத்தகம் வெளியான பிறகுதான் மனிதர்களின் நடத்தைகளுக்கு பின்னால் ஒரு ஆழ்மனம் இருக்கிறது என்பது உலகிற்கு தெரிந்தது. கனவுகள் என்பது ஏதோ தற்செயலாக வருபவை அல்ல, அவை நம் மன ஆரோக்கியத்தை பேண உதவும் ஒரு கருவி.
நம்மை பற்றி நமக்கே தெரியாத பல உண்மைகளை தெரிந்து கொள்ள கனவுகள் உதவுகின்றன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.